ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வியூ பண்ணி லைக் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கமெண்ட்டும் பண்ணுங்கள், எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தவறுகள் இருந்தால் திருத்திக் கொள்ள முடியும். இப்போ வெக்கேஷன் டைம் ஆரம்பிச்சிருச்சு. பூஜா ஹாலிடேஷன், தீபாவளி எல்லாம் அவங்க நேட்டிவ்க்கு போகிறதுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க. ட்ரெயின், பஸ்ஸு, ட்ராவல்ஸில் எல்லாம். அங்கேருந்து எங்கள் மெசேஜஸ் ஏதாவது வருதான்னு அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. என்ன கன்ஃபார்ம்டு டிக்கெட்டாக இருந்தாலும் அவங்க போர்டிங் ஸ்டேஷன் இல்லை டெக்னிக்கல் இஷ்யூஸ்னாலேயோ இல்லை பராமரிப்பு பணிகள் காரணமாகவோ அவங்க மாற்றுறாங்க. அதை மெசேஜஸ் மூலமாக இன்டிமேட் பண்ணுறாங்க. அதனால் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு அனந்தபுரி நாங்கள் 40 நாளைக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ணி கன்ஃபார்ம் டிக்கெட் போர்டிங் ஸ்டேஷன் சென்னை போர் 7:50க்கு நைட்டு 7:50க்கு ட்ரெயின்னு சொல்லி டிக்கெட் வச்சுருந்தோம். ஆனால் அவங்க 24ஆம் தேதி நைட்டு ட்ரெயினுக்கு இப்போ மத்தியானம் 12 மணிக்கு இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போர்டிங் ஸ்டேஷன் சென்னை மோர்லேருந்து தாம்பரத்துக்கு மாற்றுறோம்னு. அதை நாங்கள் பார்க்கவே இல்லை. கடைசியில் எக்மோருக்கு புக் பண்ணியிருந்த ஓலா 6:30 மணிக்கு வர்றப்போ தான் டிக்கெட் செக் பண்ணுறப்ப மெசேஜஸ் பார்த்து திரும்ப நாங்கள் அந்த டிராஃபிக்கில் 1 மணி நேரம் திக்குன்னு சொல்லி எப்படியோ 8:20க்கு ட்ரெயினை பிடிச்சிட்டோம். நான் சாப்பாடு எதுவும் கொண்டு வராமல் கடைசியில் அங்கே தான் சாப்பாடு வாங்க வேண்டியதாகிடுச்சு ட்ரெயின்லே. அதனால் நீங்கள் போர்டிங் ஸ்டேஷனுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிருங்க. அடிக்கடி மெசேஜஸ் செக் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு போகிறவங்க, வயசானவங்க வச்சுருக்கவங்கெல்லாம் டேப்லெட்ஸ் எடுத்துக்கோங்க. சாப்பாடு, தண்ணி எல்லாம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எங்களை மாதிரி திக்கு நிமிடங்கள்லாம் அவாய்ட் பண்ணலாம். PQWL, RLWL வந்துச்சுன்னா டிக்கெட் புக் பண்ணாதீங்க, கன்ஃபார்ம் ஆகாது டிக்கெட்டு. இதே ஜென்ரல் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஸ்லீப்பர் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆகும். இதே சீட் போட்டிங்கன்னா கன்ஃபார்ம் ஆக சான்ஸ் கிடையாது. இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவோம். நாங்கள் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த விஷயங்கள்லாம். அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறோம். ஆனால் எங்களுக்கு குருவாயூரில் 29ஆம் தேதி டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் RLWL. ஆனால் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு 10 பேருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா மதுரையில் வேலை நடக்கிறனால அங்கே ட்ரெயின் மானாமதுரை வழியாக போனனால மதுரை திண்டுக்கல் டிக்கெட் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடுச்சு. நீங்கள் இதெல்லாம் கவனிச்சுக்கோங்க. ஹாப்பி ஜர்னி.